ரூபாய் பண்ணி கட்டினா கல்யாண உற்சவமே பண்ணி காட்டுறாங்க. 20,000 கட்டினாக்க அது 50 பேர் பார்க்கலாம், 30,000 கட்டா 100 பேர் பார்க்கலாம், ஆளு 10 லட்டு. 1 லட்சம் ரூபாய் கட்டானா நீ வரவே வேணாம், பெருமாள் உன் வீட்டுக்கு வருவாரா போடான்னு. பணத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்குடா. அந்த பணம் இருந்தாதான் சொந்தமே வந்து ஓட்டும். அப்ப வெறுங்கையோட செத்து போவான்னா பிள்ளைங்க எல்லாம் கேட்டு போட கூட வரமாட்டான். வருவானா யாராவது? வரமாட்டான். அப்ப கொஞ்சம் நோட்டு வச்சுட்டு போய்க்கிறான்னு வச்சுக்க, நோட்டை பிரிக்கிறதுல சண்டை தீந்தாதான் அப்பம் பணமே சுடுகாட்டுக்கு போகும். நடக்குதா இல்லையா நாட்டுல? நடக்குதா இல்லையா நாட்டுல? நடக்குது. பணத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்குதுப்பா. அதனாலதான் வைரமுத்து பாட்டு எழுதினாரு, ஏது பண்ட பாசம் எல்லாம் வெளி வேஷம், காசு பணம் வந்தால் நேசம் சில மாசம், சொந்தமே ஒரு வானவில் அதன் வண்ணம் கொஞ்ச நேரம், பணம் காசை கண்டுபுட்டா புலி கூட புல்லை தின்னும் கலிகாலம் ஆச்சுதடி கண்மணி, அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போச்சுதடி கண்மணி என்று பாடுகிறாரே ஒரு பாட்டுல. பணத்துக்காக சொந்த பந்தம், பணம் இருந்தா தான் சொந்தமும் வரும் பந்தமும் வரும். அது மட்டும் இல்லையா, நீ நல்லா வாழ்ந்து பாரு, உன்னை தேடி எவ்வளவு பேர் வருவான் தெரியுமா? நீ ஆட்சியில இருந்து பாரு, உன்னை தேடி எவ்வளவு பேர் வருவான் தெரியுமா? நீ ஆட்சி விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி பாரு, பார்க்காத மாதிரி போவான், சுத்தி போவான். நானே ரிட்டையர் ஆகிற வள்ளி என் பையனை பார்த்து செலக்ட் பண்ணுவான். நான் ரிட்டையர் ஆயிட்டேன்னு வச்சுக்க, பார்க்காத மாதிரி போவான். வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, கை மறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா, மதித்து வந்தவர் யாரடா. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் வந்த பாசமே ஏதடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா. என்ன அண்ணன் என்ன தம்பி என்ன, எல்லாமே பணம் தாங்க. பணம் இருந்தா இந்த உலகத்துல எல்லாமே நடக்குது. முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே, கட்டி அழும் போதும் தாண்டவ கோனே, கட்டி அழும் போதும் தாண்டவ கோனே, குடத்தை கட்டி அழும் போதும் தாண்டவ கோனே, பண பெட்டி மேல கண்மையடா தாண்டவ கோனே, ஆரிய கூத்தாடினால் தாண்டவ கோனே, காசு காரியத்துல கண்மையடா தாண்டவ கோனே. விவேக் ஒரு படத்துல செத்துக்கிட்ட ஆத்தாவுக்கு நான் புள்ளன்னு வருவான். சேட்டு என்ன பண்ணுவான், பின்னாலே வந்து டேய் உங்க ஆத்தா எங்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கிக்கிறா தெரியுமாடான்னு இவன் அப்படின்னு சொல்லிட்டு விடுவான் பாரு ஒரு ஜூட்டு. பணம் இருந்தா தையா உலகத்துல எல்லாமே நடக்குது. அதனால சொத்து சுகங்களே மனித வாழ்க்கைக்கு பெரிதும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் வழங்குகிறது என்று தீர்ப்பளித்து இந்த பட்டிமன்றத்தை நான் எந்த அளவில் நிறைவு செய்கிறேன் என்று நான் சொல்ல வந்து விட்டேனா, சொல்லி பார்த்த நீங்க என்ன அசைறீங்களான்னு. ஆனா போலூர் ஒன்னும் சாதாரணமான ஆளு இல்லப்பா, எல்லாம் உண்மையிலேயே பெரிய ஆளுங்க, பெரிய ஆளுங்க. ஆனா அந்த சொந்த பந்தத்துல எவ்வளவு கஷ்டங்குதுன்னு உங்களுக்கு சொன்னாதான் நீங்க அப்பவாவது நீங்க ஒத்து. இந்த கொண்டாட்டிக்கிறாள கொண்டாட்டி என்னவோ விசாலாட்சி விசாலாட்சி 10 மிஸ்டு கால் வந்துச்சோம். 10 மிஸ்டு கால் எதுக்கு? வாங்குற படத்தை பத்திரமா ஒழுங்கா கொண்டாந்து வீட்டு சேரு, அதுக்கு என் மிஸ்டு காலு. பையன் எப்பா நீங்க பட்டிமன்றத்துக்கு போய் வாங்கி வர பணம்னு சொன்னியப்பா, நாளைக்கு எனக்கு அது செல்போன் வாங்கி தரணும்பா. ஒரு பொண்ணே கழுத்துல தாலி மேல செல்போன் தொங்க விட்டுருந்தாளாம். ஏமா தாலி தொங்க வேண்டிய இடத்துல செல்போன் தொங்குதுன்னா அதை வித்துதான் நான் இதை வாங்குறேன்னா எங்கயா சொந்தம்? ஒரு பொண்டாட்டி புருஷன் கேட்டா, எங்க கீரை வாங்கட்டுங்களா, கீரை வாங்கட்டுங்களா? நான் கூட அசந்து போயிட்டேன். புருஷனை கேட்டுட்டு அதுக்கு பிறகு இப்படி ஒரு வேலையை ஒரு பெண்ணு செய்யறாடான்னு சொன்னா, நாட்டுல மழை பெய்யறதே இது போல பத்திரி தெய்வங்களால தான் நான் நினைச்சேன். அவன் சொன்னா, என் பிள்ளை உன்னை நம்பி ஏமாந்துடாத சம்பத்து, அவன் எதுக்கு திரும்ப கீரை வாங்கிட்டு வர கேக்குறா, கிள்ளி கொடுக்கறதுக்கு நேரங்குதான்னு கேக்குறான். கிள்ளறதுக்கு நேரம் தான் கீரை வாங்குறேன், இல்லாவிட்டா ஏன் கேட்டேக்கிறேன் நீ கம்பெனியா கீரைய அப்படின்றா. எதுக்கு? கிள்ளி கொடுத்தா தான் வாங்குவான். அதனால இன்னைக்கு பெண்கள் புருஷனை மதிக்கிறாங்களான்னு கேட்டா பல குடும்பங்கள்ல பாசம் இல்ல, அக்கறை இல்லையா. பையன் போய் பீச்சில் கடல் அலையில விளையாடுறான்,
விளையாடாதா அலாச்சும் கூட வா ஏமா அப்பா மட்டும் விளையாடுறாருமா அவருக்கு எல்ஐசி எடுத்துங்க. அப்ப போனா பாலிசி பணம் கிடைச்சிடும், முழு தொகையும் கிடைக்கும், வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகு எல்ஐசி. அப்பாவுக்கு எல்ஐசி எடுத்துருக்குதான். ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்த பழனி காப்பி கொடுத்தாரு, எனக்கும் கொடுத்தாங்க. அவங்க வீட்டு நாய் செல்ல பேரு என்ன தெரியுமா? மணி. அது வந்து பக்கத்துல நின்றுச்சு. உண்மையிலே இந்த நாய்க்கிற நன்றி கூட நம்ம வளர்க்குற பிள்ளைங்களுக்கு இல்லை. அந்த நாய் வந்து நின்றுச்சு. உடனே அந்த பாலை கொஞ்சம் எடுத்து ஊத்த போனார். அந்த ஊத்தாதீங்க. அங்கிருந்து சமையல் கட்டு பொருள் என்னன்னு கேட்டா அது பழைய பால், நீ உங்க ஃப்ரெண்டு சாப்பிடுங்க, நான் புது பால் வாங்கி வரத்துக்கு ஆளை வச்சுக்கிறேன், அது நான் நாய் குத்துறேன்றால. நாயை விட புருஷன் மேல மட்டமா? ஒரு ஆள் சொல்றான், அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா பழனி நான் நாயை எங்க வீட்டு நாயா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்றான். ஏன்னா என்னை விட என் பொண்டாட்டி வடி மேல அதுதான் ரொம்ப நேரம் படுத்துக்குது. எங்கயா இருக்குது சொந்தம், எங்கயா இருக்குது பந்தம்? பாருங்க, பொம்பளைன்னா அவன் பயந்து எவ்வளவு பேர் சாவறான் தெரியுமா பொண்டாட்டினா. இப்படி ஒரு கூட்டத்தில் சொன்ன ஒரு ஆள் சொன்னா, சார் ஒரு சின்ன திருத்தம்னா என்னன்னு, ரொம்ப பயப்படுறவங்க கொஞ்சம் பயப்படுறவங்க நாட்டுல 2 கேட்டகரி இருக்கு சார். ஓ அப்படிதான் இருக்குதா? அப்படி இங்கே டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறவங்களா ரைட் ஹேண்ட தூக்குங்க, கொஞ்சம் பயப்படுறவங்களா லெஃப்ட் ஹேண்ட தூக்குங்க. முக்காவாசி பேர் இந்த கையை தான் தூக்கணும் பையன், கால்வாசி பேர் இந்த கையை தான் தூக்கணும். ஒரே ஒரு ஆளை தவிர அவன் அசப்புல உங்களை மாதிரியே இருந்தான். மனைவிக்கு பயப்படாத மாவீரன் ஒருவன் கூட என்னை போல இந்த சபையில இருக்கிறான் என்று சொல்லி எனக்கு போட்டிய பொன்னாடை அவனுக்கு போர்த்தலாம் என்று சொல்லி, மனைவி கஞ்சாத மாவீரனே வா என்று சொன்னேன். அவன் மேடைக்கு வந்தான். மனைவிக்கு பயப்படாமல் இருக்கிறாய் என்ற ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுன்னு கொஞ்சம் சொன்னா, நான் மனைவிக்கு பயப்படலன்னு உங்ககிட்ட சொன்னேன். 2 கையை தூக்கலையே. நான் ஏன் தூக்கல தெரியுமா? சொன்னதானே தெரியும். நேத்து என்ன போட்ட போடல உடம்பெல்லாம் வீங்கி போய் 2 கையும் தூக்க முடியாம படுற பாடு எதுக்குன்னு தெரியும். எங்கயா சொந்த பந்தம்? எங்க சொந்த பந்தம்? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அந்த காலம் கல்லானால் ரோட்டுக்கு, புல்லானால் மாட்டுக்கு. இந்த காலம் எங்கயா சொந்த பந்தம்? பிள்ளையாவது சொந்த பந்தம் காட்டுறானா? பரீட்சைக்கு பணம் வாங்குறான் 100 ரூபாய், இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்னொரு 100 ரூபாய் வாங்குறான். அப்பனுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஏமாத்தாயா. ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டார் ஒரு அப்பங்காரன், ஏதோ நீங்க டேபிள் கொடுப்பீங்க, எங்க பையன் 400 ரூபாய் வாங்கினா ஒரு டேபிள் வரலையே அப்படின்றார். கூப்பிட்டவரை வணங்க, என்ன ஏதோ டேபிள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட 400 ரூபாய் இருந்துக்கிறேன், என்னடா அப்படின்னா டைம் டேபிள் கொடுப்பீங்க 400 ரூபாய் வாங்கிட்டு. டைம் டேபிள்ங்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு என்ன பாடம்னு சொல்லி கொடுக்குற டைம் டேபிள் கொடுப்பேன்னு அப்பங்கிட்ட சொல்லிட்டு. ஏன்னா அப்பங்காரன் கிளாஸ் இது ஸ்டோருக்கு போய் அப்பெல்லாம் புஸ்தகம் கடையில விற்கிற காலத்துல என்ன பண்ணிக்கிறான், 10ஆம் கிளாஸ் புஸ்தகம் ஒண்ணு கேட்டுக்கிறான். அவன் கடைக்காரன் ஸ்டாக்ல நாளைக்கு வருதுன்னு உடனே 10 ரூபாய் இல்லைன்னா 2 5 ரூபாய் நோட்டு கொடுத்தா வாங்கிக்கிறாங்கல்ல. அப்ப பையனுக்கு 10ஆவது புஸ்தகம் இல்லைன்னா என்ன 2 5ஆம் கிளாஸ் புஸ்தகம் கொடுன்னு வாங்கி போய் கொடுத்த ஆள் அவனை ஏமாத்த மாட்டானா பையன்? இன்னைக்கு அப்ப பையனை மதிக்க மாட்டேன்றான். அதனால தான் மைனா செத்து போச்சுன்றத நைனா செத்து போச்சுன்னு கேட்டோம்னே கம்மனு போனான்னு முத்துமணி சொன்னார். எனவே சரி, பங்காளியாவது இன்னைக்கு நல்லா இருக்கிறானுங்கிறையா அண்ணன் தம்பி? எந்த குடும்பத்திலயா ஒத்துமையா இருக்கா? எந்த குடும்பத்துல அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கா? எங்காவது இருந்தா சொல்ல, நான் கால் வந்து கும்பிட தயார். மெட்ராஸ் கீழ்பாக்க ஆஸ்பத்திரி எத்தனை பேர் வந்து அங்க வந்து உட்காந்துக்கிறான் தெரியுமா? அண்ணன் தம்பிக்கு பயந்து கொண்டு போவான்னு சொல்லிட்டு. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆளு ஜோசி பாட்டு உட்காந்துருந்தான். அவங்ககிட்ட போய் ஒரு ஆள் என்ன பண்ணா, ஜாதகத்தை நேட்டான். அவன் பையனை பார்த்துட்டு ஆளை பாக்குறான், ஜாதகத்தை பாக்குறான், ஆளை பாக்குறான், ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணா, இது யார்கிட்டையும் காட்டாத போனா. ஏன்னா இது ஒண்ணு 6 மாசம் கழிச்சு என்ன வந்து பாரு போ அப்படின்னா. அட சொல்லியா தைரியமான நல்ல விஷயத்த சொன்னா ஹாஹான்னுவீங்க, ஏதாவது பொல்லாத விஷயத்த சொன்னா போயா நீ உன் ஜோசியமே தலைமையிலே அடிப்பீங்க. எதுக்கு எனக்கு பொல்லா அப்படி எடுத்துட்டு போனா? ஒழுங்கா சொல்லுன்னா ஒண்ணுமில்ல, இது 6 மாசத்துக்கு பிறகு இந்த ஜாதகக்காரனுக்கு உயிர் இருக்காதுன்னு போட்டுக்குது, அதை சொன்னா நீ மனசு தாங்க மாட்டேன், அதனாலதான் நமக்கு எப்படி சொல்றதுன்னு தயங்கினா. உன் ஃபீஸ் எவ்வளவுன்னா? ஃபீஸ் எல்லாம் வேணா, இது கெட்ட விஷயத்த சொல்லிக்கிறேன், எனக்கு ஃபீஸ் எல்லாம் ஒண்ணு வேணா. சொல்லியா 50 ரூபாய் என் ஃபீஸ், 500 ரூபாய் என்ன அப்படின்னா? ஏன்னா இது என் ஜாதகம், என் பங்காளி ஜாதகம். அதனால சொந்த பந்தம் எல்லாம் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. பணங்காசு இருந்தா தான் நாட்டுல எல்லாமே நடக்குது என்று நாம் இந்த அடிக்கு தீர்ப்பு வழங்கிவிட முடியுமா?
பணங்காசுனால உண்மையிலே எல்லாமே நல்லது நடக்குதா என்று அந்த பக்கம் நீங்க பார்க்கணும் இல்ல. பணங்காசை பார்த்தா பல வீடுகள்ல அண்ணன் தம்பி வெட்டி மடிகிறதே பெரும்பாலும் எதனால இருக்குன்னா பணங்காசுனால தான் இல்லையா. வரப்புக்கு சண்டை போட்டு ரெண்டு அண்ணன் தம்பி நிலத்தை வக்கீலுக்கு கொடுக்க தயாரா இருக்கானே தவிர என் எச்சப்பால குடிச்சோம் அவன் தான் கொஞ்சம் வச்சு பொழைச்சுன்னு போட்டுமே அண்ணன் விட்டு கொடுக்குறானா, அவன் குடிச்ச எச்சப்பாலத்தானே நான் குடிச்சு வளர்ந்தேன் எங்க அண்ணன் தான் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு போட்டுமே தம்பிக்காரன் நினைக்கிறானா. நிலத்தை நான் வித்தாலும் விற்பேனே தவிர வரப்பு மட்டும் நான் விட்டு தர மாட்டேன். அண்ணன் தம்பி வெட்டி மடிகிறது எதற்காக? சொத்து சுகத்துக்காக. எனவே சொந்த பந்தமே வெட்டி மடிவது சொத்து சுகத்தினுடைய பலவீனமான கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கீழ்ப்பாக்கத்துல போய் உயிருக்கு பயந்து இருக்கிறானே எதுக்காக? சொத்துக்காக. என் தம்பி என்ன கொன்னுடுவான்ற பயத்துக்காக இல்லையா. எனவே பணத்தினால பல ஆபத்தும் இருக்கு. அப்ப சொந்த பந்தத்துல என்ன நன்மை இருக்குன்னு நீங்க கேட்கலாம். உண்மையிலேயே தாய் மனைவி இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிற ரொம்ப நேரம் நான் இழுக்க விரும்பல. ஏன்னா தேர்தல் நேரம், கூட்டத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறை வந்து சொல்லுவதற்கு முன்னால் நான் முடித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். தாய் இருக்கிறா பாருங்க. நீங்க எந்த தெய்வத்தையாவது யாராவது பார்த்திருக்கீங்களா? ஐயப்பன், ஏழுமலையான், கணபதி, திருத்தணி முருகன், பழனிமலை முருகன், குருவாயூரப்பன், அல்லாஹ், இயேசு, எந்த தெய்வத்தையாவது யாராவது பார்த்திருக்கமா? யாரும் கனாவில கூட பார்த்ததே கிடையாது. கண்ணதாச அருணகிரி பாலகிருஷ்ணனாக கண்ணனை பார்த்ததா சொல்றாரு. வாரியாரு அருணகிரிநாதர் கனவுல பார்த்ததா சொல்றாரு. பாம்பன் சாமிகள் முருகனை கனவுல பார்த்ததா சொன்னார். நீ யாரையாவது கனவுல பார்த்துக்கிறியான்னு சதாசிவத்தை கேட்டேன். கனவுல எங்க மாமியார் தான் சார் அடிக்கடி வந்து போறாங்க. சில பேர் இப்படி எல்லாம் கூட உண்டு. ஆனால் கண் கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய ஒரே ஒரு உறவு எதுன்னு கேட்டு ஔவையார் என்ன சொன்னாங்க? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னார் இல்லையா. தாயும் தந்தையும் தாயா நம்ம உண்மையிலே கண் கண்ட தெய்வங்க. யார் இல்லை என்றால் இந்த உலகத்துக்கு நாம வந்திருக்க மாட்டோமோ. அந்த தாயும் தந்தையும் தான் முதலான உறவு. நீங்க அந்த தாயும் தந்தையும் 10 பிள்ளையை வளர்க்கிறார்களே, அந்த தூய்மை, அந்த புனிதம், அந்த பவித்திரம், அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு அக்கறை, அந்த ஒரு பாசம், அந்த ஒரு நேசம் 10 பிள்ளைகளும் ஒன்றாக சேர்ந்தாலும் அந்த தாய் தந்தை மீது ஒரு நாளும் காட்டிவிட முடியாது என்கிற காரணத்தினால் தான் வைரமுத்து எழுதிய பாடல அந்த மன்னன் படத்துல ரஜினி பாடுவாரு. 2 மாதங்கள் கருவோடு இணைத்தாங்கி நீ பட்ட பாடு அறிவேனம்மா, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமானு சொன்னாரே. தாய்க்கு யாராவது அவர் கொடுத்த பாலுக்கான கடனை தீர்க்க முடியுமா ஐயா? ஒரு பையன் மழையில நனைஞ்சிட்டு வர்றான், அப்பன் திட்டார். சொல்ல கொடை எடுத்துட்டு போறதுக்கு என்ன? அண்ணங்காரன் திட்டலாம். உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் மண்டையில ஏறாதே. அப்ப திட்டுற மாதிரி நடக்கிறது உனக்கு தொழிலா போச்சு. அக்கா திட்டுறா, நீ எல்லாம் படிச்சதே வேஸ்ட். இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அம்மாக்காரி மட்டும் என்ன தெரியுமா சொன்னா? இந்த பாழா போன மழை என் புள்ள வெளியில போற நேரத்துல தானா பெஞ்சி தொலையணும். மழையை திட்டுறாயா? அவதான் தாயே. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தணைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோயிலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது. பசித்த முகம் பார்த்து பழகும் நிலை பார்த்து பழம் தரும் சோலையது. இருக்கும் பிடி சோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயிலது. துடிக்கும் உளம் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர் தாய்மை. வித்தாய் மடியில் வைத்தாய் மாதம் 10 சுமந்தியரை பெற்றெடுத்தாய். முத்தாய் முல்லை கொத்தாய் கொஞ்சம் வைத்தாய் நல்ல பேர் கொடுத்தாய். சத்தாய் உணவை சமைத்தாய் பிள்ளை சமத்தாய் உன்னை செய்வித்தாய் என்று
தாய் 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 என்று வாங்கி எழுதிய ஒரு பாடலை நான் முழுதும் சொல்ல ஆசைதான், நேரமில்லை. அப்படி தாயின் பெருமை அளவிடற்கரியது. அந்த தாயை பட்டினி போட்டுவிட்டு காளியாத்தாவுக்கு நீ பட்டுப்புடவையை நீ ஊர்வலமாக எடுத்து சென்று சாத்த நினைத்தால் காளி தன் கையிலே வைத்திருக்கின்ற சூலத்தால் உன்னை சாத்த வந்து விடுவாள். தாயினுடைய அருமையை புரிந்து கொள்ளுங்கள். பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் என்ன? பணம் காசே பெரிதென்று நம்பி விடாதே மனிதா. சொந்த பந்தம் என்பது எந்த அளவுக்கு உயர்வானது என்பதை நீ புரிந்து கொள். இன்று மக்களுடைய மனதில் இந்த கருத்தை பதிய வைக்கின்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த பட்டிமன்றம், இல்லையா? மனைவி இருக்காளே, அவளை போல ஒரு மாணிக்கம் உண்டையா? மனைவி ஒரு மாணிக்கம். என் மனைவி, நான் அவளையே நான் உதாரணத்துக்காக எடுத்துக்கொண்டேன். இந்த சொற்பொழிவை நான் முடிச்சேன். என் மனைவி கொஞ்சம் எங்க ஒரு நாள் போன செப்டம்பர் 15ஆம் தேதி எங்க கல்யாண நாள். எங்க அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு நான் அவளை கூப்பிட்டு போறேன். ஆனா என்ன நேசிக்கிற எங்க அம்மாவுக்கு என் மனைவியை நேசிக்க மனசு வரமாட்டேன். ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிற டீச்சர் அம்மா தான் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு என் பொண்ணு அமாவாசை தான் வர்றா, ஆனா என் மருமக்காரி தீபாவளிக்கு போய் ஆத்தா வீட்டுல உட்காந்துக்கிறான். அங்க அமாவாசை அடிக்கடி வருதா, தீபாவளி அடிக்கடி வந்தமா? என் பொண்ணு அமாவாசை தான் வருவா, ஆனா என் மருமக்காரி தீபாவளிக்கு போய் உட்காந்து ஆட்டா விட்டுறேன். பொம்பளை இப்படி எல்லாம் பேசுவாங்க. கிராமத்துல ஒரு பழமொழி என்ன தெரியுமா? புள்ள செத்தாலே பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணும்ன்றது கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு. பட்டிக்காடா பட்டணமாவில இதை மாத்தி சொல்லுவார் சிவாஜி. இப்படி நினைக்கிறதா உலக வழக்கு. ஆனா மகத்தாலி இருந்தாலும் பரவாயில்ல, மருமக சாகணும்னு நினைக்கிறது இது புது வழக்கா இருக்கிற பட்டிக்காடா பட்டணமாவில சிவாஜி பேசுவாரு. ஞாபகம் இருக்கா? இப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்க, நான் போய் எங்க அம்மா கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டேன். எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ண தெரியுமா? ரஜினி ஸ்டைல்ல சரி இந்த அளவாவது கும்பிட்டிய போதும் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு வெளியே போனேன். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. சொல்லுவா ஸ்கூட்டரை நான் ஒரு 10 அடி தொலைவு போயிட்டேன். திடீர்னு கூப்பிட்டோம்னே அமுதாவா என் அம்மா ஏதோ சொல்றாங்க, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் 1000 இருக்கும், ஒன்னாவது நடுவில் என்ன நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஷார்ப்பா எப்படி வருதுன்னு கேட்டா, இதை நான் கண்ணாடி முன்னால் இருந்து நான் 1.5 நாள் நான் ரிஹர்சல் பண்ணி பார்த்தேன். ஒரு நாள் இப்படியே ஆகி போச்சு மூஞ்சி. அன்னைக்கு லீவ் வேற இல்ல ஸ்கூலுக்கு, இப்படியே போறேன் பாரு. எல்லாரும் இந்த ஆளு 4 கூட்டம் பேசினா என்ன நின்று வளர்த்துறான் பாரியா அப்படின்னு எல்லாரும் என் சுடிக்கிருந்தா அவன் அப்படி புரிஞ்சுக்கினான். எங்க அம்மா என்ன சொன்னாங்க, சம்பத்தி நீ ஒன்னும் பட்டிமன்றம் எதுவும் இல்லையே, எந்த ஊருக்கு போலியே, கல்யாண நாள் அதுவும் பொம்பளைங்களுக்கு எது தெரியுமா? சுதந்திர நாள் ஆகஸ்ட் 15 இல்ல, என்னைக்கு அடுப்பு பத்த வைக்கிற வேலை இல்லையோ அன்னைக்குதான் பொம்பளைங்களுக்கே சுதந்திர நாள். அதனால என்னைக்காவது அவளை சமைக்கிற வேலையில இருந்து ஓய்வு கொடுத்துட்டு ஹோட்டல்ல வாய்க்கிரிசியா வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு ஏதோ கோயில் கூட சினிமாக்கு அது இதுன்னு சொல்லி அவளை கூட்டு போய் நீ சந்தோஷமா மனசு நோக்காத வச்சுன்னு என்ன இந்த இதை செலவுக்கு வச்சுக்கணும் ஒரு 10 ரூபாய் எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. ஹோட்டலுக்கு சினிமாவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 10 ரூபாய் கொடுத்தாங்க. சரி அது நான் கொடுக்குற படத்துல தான் திருப்பி கொடுக்குறாங்க, சரி வாங்கிக்க நானும் வந்துட்டேன். வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த தெரு மறையிற வரையும் பொறுமையா இருந்தா என் பூதேவி. உங்க அம்மா என்னை பத்தி என்ன சொன்னாங்க? ஆரம்பிச்சிட்டாயா? உங்க அம்மா என்னை பத்தி என்ன சொன்னாங்க? இல்லம்மா இதம்மா சொன்னாங்க. ஆமா எனக்கு அப்பவே எனக்கு காது குத்திட்டாங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் போயிருக்கோம், 2வது வாட்டி ஆரம்பிச்சா. இப்போ சொல்லுங்க உங்க அம்மா என்னை பத்தி என்ன சொன்னாங்க? இல்லம்மா இதான் சொன்னாங்க. தெரியும் ஒரு 3 கிலோமீட்டர். இப்போ அதே போல என்ன பண்ணா உங்க அம்மா என்னை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, அந்த நேரம் பார்த்து எதுல ஒரு மண்பாடி லாரி சர்வீஸ் வந்து அது எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஃபாஸ்டா வரும். மனுஷால பார்த்தா தான் ரொம்ப வேகமா ஓட்டுவார் அந்த டிரைவர். காலியான இடத்துல மெதுவா ஓட்டுவாரு, மனுஷால பார்த்தா ரொம்ப வேகமா ஓட்டுவார். நல்லாகிற உடம்பு மண்ணுக்குள்ள பாடியா அனுப்புற லாரி அது. அவ்வளவு ஃபாஸ்டா வரும். நகைச்சுவைக்காக சொல்ற யாராவது மண்பாடி லாரி சர்வீஸ் ஓனர் இருந்தா கோச்சுக்காதீங்க, சும்மா தமாஷுக்காக சொல்றேன். இது வந்துச்சு பாருங்க. இந்த நேரம் பார்க்கிறேன் என்ன பண்ணேன், திரும்பி பார்த்து சும்மா அப்படியே கேள்வி கேட்டு கிட்ட கோவம் வரும்னு சொல்லிட்டு இப்படி பாக்குறேன். லாரி அப்படி சொல்லி இப்படி பேலன்ஸ் பண்றதுக்குள்ள போய் பள்ளத்துங்கிற நான் உள்ள, என் மேல வண்டி உள்ள, வண்டி மேல அவ உள்ள. என் மனைவி இருக்காளே ரொம்ப ஒல்லி, ரொம்ப ஒல்லி. சிம்ரனும் அவங்களை பார்த்தாக்க சிம்ரன் குண்டா தெரிவாங்க, அவ்வளவு ஒல்லி. எடப்பாக்கிற மிஷின்ல நான் போய் நின்னேன், 75 கிலோன்னு வந்துச்சு.
அவ சொன்னா நான் பார்க்கணும்னா தான் பார்த்தாவே தெரியுதே, இது வேற பார்த்து வேற தெரிஞ்சுக்கணுமான்னு நான் சொன்னேன். உன் புலவருத்த பேச்செல்லாம் மேடையில் வச்சுக்கோ நான் பார்ப்பேன்னு சொன்னான். சரி நான் ஒரு பக்கம்